ஜவஹர் டிவி மற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனில் நம்ம இருக்கோம். 9 நாட்களும் ரொம்பவே சிறப்பா இந்த நவராத்திரி செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய வீடுகள்ல நிறைய ஸ்பெஷலான செலிப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றது பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜவஹர் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷன்ல நாம இருக்கோம். ஸோ இப்பயும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகா கொலு வச்சிருக்காங்க. இவங்க கூட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் திருமதி கிருஷ்ணா சாந்தாராம். இவர் என்னுடைய கணவர் திரு சாந்தாராம். ஓகே, எத்தனை வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நாங்கள் குழந்தையிலேருந்தே வச்சிட்டு இருக்கோம். இப்போ கல்யாணம் ஆகி மாமனார் வீட்லேயே இருந்தது. ஸோ தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 70 வருஷமா வச்சிட்டு இருக்கோம். எனக்கு வீட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியும். எங்களுக்கு கல்யாணம் 53 வருஷம் ஆச்சு. 53 வருஷமா வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இருந்த போது வச்சுட்டு இருந்திருக்கோம். எனக்கு 75 ஆச்சு, அவர் நியரிங் 80. இது வரலாம் வச்சுட்டு இருக்கோம். கடவுள் அருளோட அடுத்த வருஷமும் வைக்கணும். நல்லா வச்சு உங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணுறோங்க. கூப்பிடுவோம், கண்டிப்பாக கூப்பிடுறோம். கண்டிப்பா இத்தனை வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்பயுமே அந்த பழமையான விஷயங்கள் எப்பயும் ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ இத்தனை வருஷமா கொலு வச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கொலுல இருக்கக்கூடிய பொம்மையில ரொம்ப பழமையான பொம்மை எது? அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதாவது இந்த நவராத்திரினாலே அவங்க சொன்ன மாதிரி 3 முப்பெரும் தேவியரை கொண்டாடுறது தான். அதுல என்னுடைய இதுல நான் அம்மனுடைய வெவ்வேறு விதமான அம்மனுடைய இதெல்லாம் வச்சிருக்கேன். அதாவது வாராகி, அன்னபூரணி, அப்புறம் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் ஹம்சவாகனம், மீனாட்சி, ஆண்டாள், அந்த மாதிரி அது டெபிக்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே மாமியார் காலத்து பீங்கான் பொம்மைகள் வெரி ரேர். இப்போ இதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். அதை வச்சுருக்கோம். அதுதான் இப்போ அந்த அளவுக்கு தான் இந்த வருஷம் எங்களால் வைக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறோம். கண்டிப்பா இத்தனை வருஷமா பத்திரமா அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது எடுத்து வைக்கிறது பெருசு இல்லை, மறுபடியும் எடுத்து உள்ள வச்சு அதை மறுபடியும் இந்த கடிகாரம் 70 வருஷம் 70 வருஷத்து கடிகாரம். அது இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்டிக் தாங்க. இது ஒரு 1968 வாங்கிருக்கு. டில் திஸ் டே இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வரலாம். நாங்கள் ஓரளவுக்கு பழமையத்தான் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, கேட்கறதுக்கே இதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கு. ஓகே, ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்களும் நல்லா பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ எங்களுக்காக ஒரு சாங். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் போர்பதமே. கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் போர்பதமே. கருணை தெய்வமே கற்பகமே கற்பகமே கற்பகமே. ஒரு துணையாகையும் உள்ளத்தில் அமர்ந்தாய். ஒரு துணையாகையும் உள்ளத்தில் அமர்ந்தாய். உன்னையன்றி வேறே யாரோ எம் தாய். ஒரு துணையாக எம் உள்ளத்தில் அமர்ந்தாய். உன்னையன்றி வேறே யாரோ எம் தாய். கருணை தெய்வமே கற்பகமே
ஆனந்த வாழ்வு நீ அளித்திடல் வேண்டும். அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும். ஆனந்த வாழ்வு நீ அளித்திடல் வேண்டும். அன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும். நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நாளும் உன்னை தொழுதிட வேண்டும். நலமுடன் வாழ அருளல் வேண்டும். நலமுடன் வாழ அருளல் வேண்டும். கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் போர்பதமே. கருணை தெய்வமே கற்பகமே கற்பகமே கற்பகமே. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ வாய்ஸே கேட்கறதுக்கு கணீர்னு ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பாடியிருக்கீங்க. ஓகே, Thank you for giving us this opportunity. Thank you so much. May God bless you all. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஒரு தரம் போயிருக்கேம்மா, அவ்வளோதான். அதுக்கு போனதில்லை. பிகாஸ் எங்கள் ரொம்ப நாளாகவே ஏவிஆர் தான் எங்கள் மாமியார் காலத்தில் இருந்து. எங்கள் அம்மா காலத்தில் சேலம் ஸ்டோர்ஸ். என்னுடைய சம்பந்தி மெட்ராஸ்ல ஜிஆர்டி பண்ணுவாரு. இங்க ஓபன் பண்ண உடனே அவங்கள சொல்றாங்களே ஒரு பர்ச்சேஸ் பண்ணல, இன்னும் பண்ணல, பண்றோம். இனிமேல் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ அழகா நீங்க கொலு வச்சதுக்காக, இவ்வளோ சூப்பரா சாங் வந்து பாடினதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து மிஸ்டர் சதீஷ்குமார் வந்திருக்காரு. தேவி நீயே துணை, தேவி நீயே துணை, அம்பா தேவி நீயே துணை, அம்பா தேவி நீயே துணை, மதுரை வாழ்மீனலோஜனி தேவி நீயே துணை, மதுரை வாழ்மீனலோஜனி தேவி தேவாதி தேவள் சூழ்ந்த தேசம், தேவாதி தேவள் சூழ்ந்த தேசம், சித்தோ கவர் புவன சோதரி அம்பா, சித்தோ கவர் புவன சோதரி அம்பா தேவி நீயே துணை. இந்த நவராத்திரி விழாவை பிராச்சீனமாக நம்ம சனாதன தர்மத்தில் கொண்டாடிட்டு வரோம். இது ஒரு மிகப்பெரிய சக்தி ஸ்வரூபத்துக்கு
ஒரு ஆதாரமாக விளங்குறது. பெண்களுடைய சக்தி எவ்வளோ உயர்ந்தது சனாதன தர்மத்தில்ங்கிறத இந்த நவராத்திரி மூலம் நாங்கள் பறைசாற்றுகிறோம். பெண்கள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்க முடியாது. அப்பேற்பட்ட சக்தி ஸ்வரூபியாக இருந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவங்களை வச்சு மையமாக வச்சு இந்த நவராத்திரி கொண்டாடப்படுறது. உலகம் முழுக்க நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் எங்களுடைய ஒரே வழிபாடு. நமஸ்காரம். ஜவஹர் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு செலிப்ரேஷனில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஃபேர்லேண்ட்ஸ் தான். ஸோ இங்கேயும் ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிரம்மாண்டமாக கோலு வச்சுருக்காங்க அண்ட் இசை கச்சேரி. ஸோ அந்த மாதிரி செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ இங்க கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கிருத்திகா. என் பேர் ஸ்ரீராம். எத்தனை வருஷமா கோலு வச்சிட்டு இருக்கீங்க? நாங்களாம் பிறந்ததுலேருந்தே கொலு வச்சிருக்கோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே கொலு வச்சிருக்கோம். ஓகே, இந்த நவராத்திரியோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கச்சேரி இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் கூப்பிட்டு இன்வைட் பண்ணிலாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட ஸ்பெஷல் என்ன? நவராத்திரி அப்படிங்கிறது வருஷத்தில் 4 தடவை வரும். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த 3 தேவியரும் நம்ம வேண்டிக்கிற இந்த முதல் 3 நாட்கள் துர்கா, 2வது 3 நாட்கள் லட்சுமி தேவி, 3வது நாட்கள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி இந்த இதில் எல்லாருமே அவங்க என்ன நினச்சிட்டு வேண்டிக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நவராத்திரி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட். நீங்கள் உங்கள் வீட்டில் கோலு என்ன கான்செப்டில் வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்டில் கொலு அம்பாள் எல்லாமே இது பண்ணி கல்யாண செட்டு வச்சுருக்கோம். அப்புறம் அனுமாரோடைய பீமர் அனுமார் அந்த இது அவர் பலம் பீமர் தான் தான் பலம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அனுமார் அவருடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக அவர் ஒரு வயதான ஒரு குரங்கு மாதிரி இருந்து அந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி ராமாயணத்தில் அனுமார் ராமனையும் லட்சுமணனையும் தூக்கிட்டு போயிட்டு பண்ணுறது அந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். சின்ன சின்ன அம்பாள் கான்செப்ட், நவகிரகங்கள் எல்லாமே, தசாவதாரம் அதெல்லாம். ஒரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது பொம்மை வாங்குவாங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வருஷத்தோடைய புது வரவு உங்களோட கோலுல என்ன இருக்கு? இந்த வருஷத்தில் அந்த அனுமார் அந்த இது தூக்கிட்டு இருக்கிறது அது இருக்கு. அதுக்கு அடுத்தது சரஸ்வதி தேவி, அது ரொம்ப அழகான ஒரு சரஸ்வதி தேவியாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த கோலு பொம்மைகள் வாங்கினதுல பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொம்மை வாங்குறப்ப ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் நடந்திருக்கும், இல்லை மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா? எங்களுக்கு அந்த அனுமார் அண்டு ராமர் அந்த கட்டி தழுவுற அது நாங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம் அந்த இதை. அப்போ பார்த்தப்பே எல்லாரும் இது புது விதமாக இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ணாங்க. அது எங்களுக்கு அந்த அனுமார் அப்படிங்கிறது என் பொண்ணோட ரொம்ப ஃபேவரட்டான கடவுள். அது வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, சூப்பர். ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த நவராத்திரி பற்றி சொல்லியிருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எங்கள் நகைகள் எல்லாமே ஜிஆர்டியில் தான் வாங்குவோம். ஜிஆர்டியோடைய ரெகுலர் கஸ்டமர் இல்லையா? நான் சொல்லணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அண்ட் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்காக நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. இவ்வளோ அழகாக நீங்கள் கோலு வச்சிருக்கிறதுனால நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ்குமார் வந்திருக்காரு.
மற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷன்ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் கண்ணங்குறிச்சியில இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கிராண்டா சூப்பரான ஒரு கொலு வச்சிருக்காங்க. ஸோ இங்க கூட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜானகிராமன். கீதா. அரவிந்த். யாரோட ஐடியா? ஆக்சுவலாக வந்து எல்லா இடத்துலையுமே நாங்களும் வந்து கொலு பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இவ்வளோ ஸ்பெஷலாக அண்ட் இதுக்குன்னே வந்து நீங்கள் இந்த கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணி அண்ட் டெக்கரேட்டிவாக எல்லாமே சிமிலராக நீங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே வந்து கிராண்டாக இருக்குது. யாரோட ஐடியா இது? 2 பேரோட ஐடியா. கிட்டத்தட்ட ஒரு 10 days தான் இவங்க எல்லாம் அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிட்டு. அடுத்த கொஸ்டின் அதுக்கு தான் வரேன். இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கனாலும், ஒரு டெக்கரேட்டிவ் வந்து நீங்கள் சேமாக பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்கனாலும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஸோ எவ்வளோ டைமாக இல்லை எத்தனை நாட்களாக என்ன எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு? 5 days தான் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம அமாவாசையிலேருந்து எல்லா பொம்மையும் வைக்க ஆரம்பிச்சோம். எத்தனை படிக்கட்டுகள் வச்சுருக்கீங்க? 7 படிக்கட்டுகள் வச்சுருக்கோம். இந்த வருஷத்தோடைய புது வரவு எந்த பொம்மை? ஏன்னா ஒரு வருஷமும் புது புது பொம்மைகள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த வருஷம் இந்த மகான்கள் பொம்மை ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் இந்த தடவை. என்ன கான்செப்ட்ல கொலு வச்சிருக்கீங்க? ஏன்னா கேட்ட வரைக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ல நாங்கள் கொலு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன கான்செப்ட்ல கொலு வச்சிருக்கீங்க? அம்மன் பொம்மை சிலைகள், அதுக்கப்புறம் மற்ற எந்தெந்த ஸ்கூல் பொம்மை, செட்டியார், அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து அதை அப்படியே வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். புராண கதைகள்லாம் வர மாதிரி ப்ளஸ் இப்போது ரீசெண்டாக இந்த ஸ்கூல் செட்டு அந்த மாதிரி வரது. இந்த ரீசெண்டாக மகான்கள் அந்த மாதிரி. இத்தனை பொம்மைகள் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொம்மை வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிடைச்சிருக்கலாம். இல்லை அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக், மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படி ஏதாவது இருக்கா? இந்த மரப்பாச்சி பொம்மைகள் அப்படிங்கிறது 300 வருஷம் பாரம்பரியமாக இருக்குது. தலைமுறை தலைமுறையாக வந்துட்டுருக்கு. இது நாங்கள் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு வரோம். மற்றது எல்லாமே அப்பப்போ எங்கேயாவது போகும்போது கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. ரொம்ப சூப்பராக வந்து கொலு வச்சிருக்கீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்க. வந்திருக்கோம். அவங்களை பற்றி சொல்லணும், ரொம்ப பெரிய சேவையும் பண்ணிட்டு இருக்காங்க. காசியில் வந்து உங்கள் ஜிஆர்டியோட கெஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. அங்கே போகிறவங்க தங்கறதுக்கு ஃப்ரீயாக இடம் கொடுத்து ஃபுட்டெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ரியலி ரொம்ப கிரேட். அது பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜவஹர் டிவியில் இருக்கிறவங்க ரொம்ப நம்மளோட போய் கிட்டத்தட்ட 3 வருஷமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ்குமார் வந்திருக்காரு. ஜவஹர் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு செலிப்ரேஷன்ல இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணங்குறிச்சியில இருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இங்க கூட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் பாக்யலட்சுமி. என்னோட பேர் ஸ்ரீனிவாசன். ஓகே, இவ்வளோ அழகா வந்து கொலு வச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனை வருஷமா கொலு வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 5 years வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி சந்தர்ப்பம் வைக்க முடியல. இப்போ ஒரு 5 years வச்சுருக்கோம். ஓகே, எத்தனை படிக்கட்டுகள் வச்சிருக்கீங்க? 5 படிக்கட்டு வச்சுருக்கோங்க. ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் ஒவ்வொரு விதமான சுவாமியெல்லாம் வச்சுருப்போம். அவங்க பெருமாள், அப்புறம் ஈஸ்வரன், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வச்சுட்ருக்கோம். இதை மரப்பாச்சி பொம்மை மெயின் எங்களுதில் அது வச்சுருக்கோம். கலசம் வச்சுருக்கோம். கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக நாங்கள் பண்ணுறதுனால இது வந்து நல்ல ஒரு சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒரு வித்தியாசமாக வச்சுட்ருக்கோம். நான் பார்த்ததுலேயே வந்து எனக்கு டக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா இந்த கல்யாண செட் கரெக்டுங்களா? இது கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அண்ட் பாக்ஸில் வந்து தனியாக அந்த மண்டபம் மாதிரி பண்ணி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. யாரோட ஐடியா இது?
அவருடைய husband என்னுடைய ஐடியா. நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுங்கிறது என்னுடைய, அதான் சொன்னல ஃபஸ்ட்டே சொன்னல, செல்ஃப் இன்வால்மெண்ட் இருக்கும் பொழுது வந்து க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும், ஒரே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்கனால ஒவ்வொரு வருஷமும் திங்க் பண்ணி அது மாதிரி செட் பண்ணுவோம். பண்ணும்பொழுது அது வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும். சூப்பர். எனிவே வந்து இதுக்குனே ஸ்பெஷலாக வந்து லைட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு மோட்டர் வச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்வால்வோட அண்ட் க்ரியேட்டிவாக வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. அண்ட் ஒரு வருஷமும் ஒரு புது பொம்மை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த வருஷத்துடைய புது வரவு என்னது? இந்த வருஷம் நீங்கள் எது ஹைலைட்டாக இருக்க சொல்லிங்களோ அது புது வருது. கல்யாண செட்டு ஒன்று, நெக்ஸ்ட்டு அர்த்தநாரீஸ்வரர், அப்புறம் வாராகி அம்மன், அப்புறம் வந்து மாமா மம்மி சின்னதாக ஒரு பொம்மை, அப்புறம் ஸ்ப்ரிங் தலையாட்டி பொம்மை ஒன்று, அப்புறம் யோக நரசிம்மர். ஆல்மோஸ்ட் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதாவது பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அது தெரியுது இல்லை, தெரியும் பொழுது அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியுது இல்லை. பாக்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாண செட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அதான் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, சூப்பராக இருக்குது. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கோம். ஜிஆர்டி தான் மெம்பர்ஸ் சீட்டு போட்டுட்ருக்கோம். நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் மேலே போட்டுருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷலாக ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, இவ்வளோ அழகாக வந்து கொலு வச்சதுக்காக சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் சதீஷ்குமார் வந்திருக்காரு. ஜவஹர் டிவி மற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி செலிப்ரேஷனில் நாம் இப்போ இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சேலம் கண்ணங்குறிச்சி சைடில் வந்து இருக்கோம். இங்கேயும் ஒரு வீட்டில் ரொம்ப அழகாக கொலு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மீனாட்சி. சந்திரசேகர். ஓகே, எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்டு இருக்கீங்க? நிறைய வருஷம் வச்சுருக்கோம். ஓகே, அப்போ வந்து அன்கவுண்டபுள் நினைக்கிறேன் இல்லையா? அதாவது தடங்கள் வந்தால் தான் நிறுத்துவோம், இல்லைன்னா அது வச்சுருக்கோம். ஓகே, உங்களுடைய கொலுவோடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க? ஸ்பெஷல் எந்த மாதிரி எதனால் வைக்கிறேன்னு கேட்குறீங்களா? இல்லை என்ன மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் ஒரு கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. அதாவது எல்லாத்தோட சகோதரத்தோட பழகணும், எல்லாத்தோட அன்பாக இருக்கணும் தான், மற்ற குடும்பத்தோட இணங்கி பழகணும். எல்லோரும் வருவாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுனாங்க அழைச்சி தாம்பூலம் தான் கொடுக்குறோம். சகோதரத்துக்கும் எல்லாரும் கூட எல்லாத்தோட பழகுவோம், அதுதான் கான்செப்ட். இந்த நவராத்திரி எத்தனை நாள் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஒரு நாளும் என்னென்ன விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க? 9 நாள் பண்ணுவோம். தினம் சாயந்தரம் சுண்டல், ஏதாவது ஒரு நவதானியம், கடலை, பொத்துக்கடலை, நிலக்கடலை, அந்த மாதிரி பாசிப்பயறு, அந்த மாதிரி. காலையில் ஏதாவது தேங்காய் சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல், அந்த மாதிரி எல்லாம் காலையில் சாதம் நெய் ஊற்றி, அதை பால் எல்லாம் நெய் ஊற்றி சாதம். நீங்கள் வந்து மேபி உங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கொலுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றம்னாக்கா நிறைய இப்போ புது பொம்மையெல்லாம் நிறைய காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது நிறையா. மற்றபடி இந்த வருஷம் வந்து கல்யாண செட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் சிவன் பார்வதி, அப்புறம் வரப்பாச்சி பொம்மை ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. 3 நாள் வாங்கியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட்டு 3 months பக்கத்தில் என் பையனோட மேரேஜ் நடக்குது. அதில் வந்து இப்போ அவங்க வந்து சம்மதி வீடு வந்து எல்லாம் நேற்று வந்து எல்லாம் இது பண்ணி வருஷம் கொஞ்சம் வாங்குவோம். அதெல்லாம் ரொம்ப செய்வோம். பழசு ரொம்ப சாயம் போயிருந்தோம், அதெல்லாம் எடுத்துட்டு எல்லா வீட்லேயுமே வந்து இந்த கல்யாண செட்டு அப்படின்றது வச்சுருக்காங்க இல்லையா? அதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? ஸ்பெஷல்னு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆனதுனால விசேஷம், அவ்வளோதான். ஓகே, சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம்? எப்படி கலெக்ஷன் நிறைய இருக்குது. இப்போ நான் ஒரு 8 months முன்னே போயிருந்தேன். நான் எனக்கு ரிங் வாங்கியிருந்தேன். அப்புறம் எங்கள் சிஸ்டருக்கு வந்து செயின்லாம் வாங்கியிருக்கேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க.
இவ்வளோ அழகா கொலு வச்சிருக்கிறதுனால நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து மிஸ்டர் சதீஷ்குமார் வந்திருக்காரு. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் இந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ல இன்னைக்கு நிறைய வீடுகளில் கொலுக்கள் வந்து பார்த்தோம். ஸோ ஒரு வீட்லையும் ஒரு மாதிரியான செலிப்ரேஷன் அண்ட் சிறப்பு வாய்ந்த பொம்மைகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதே மாதிரி உங்க வீட்லயும் கொலு வச்சிருக்கீங்களா? ஸோ நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ நீங்க நம்ம ஜவஹர் சேனலை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9942222272. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணுபிரியா, ஷான் பாஷா அண்ட் டீம்.